வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஹோம் ஒண்டர்ஸ். என்னோடய நவராத்திரி ப்ரிப்ரேஷன் நான் எப்படி பண்ணுறேன்னு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி வந்து 25th சண்டே அமாவாசை. அன்றைக்கி தான் கொலு பொம்மையெல்லாம் எடுத்து கீழே வச்சுருக்கேன். யூஸ்வலாக அமாவாசை எப்போ எடுத்து வச்சுருவாங்க. ஸோ பரன் மேலேருந்து எல்லா கொலு பொம்மையும் எடுத்து நான் கீழே வச்சுருக்கேன். ஆனால் நவராத்திரி வந்து 26th மண்டேலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அந்த பொம்மை வச்சுருந்த பெட்டி எல்லாத்தையுமே ஸ்டாண்டாக யூஸ் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். என்னோடய ஹால் இப்படி தான் இருக்குது. இதுதான் என்னோடய மெயின் வால். ஆனால் இந்த வால் வந்து மேற்க பார்த்து இருக்குது. மேற்க பார்த்து கொலு வைக்க முடியாதுங்கிறதால அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த டிவி யூனிட் இருக்கிற வாலில் தான் நான் கொலு வைக்கணும். ஸோ டிவி யூனிட்லேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வர்ற மாதிரி தான் நான் கொலு வந்து அரேஞ்ச் பண்ணணும். என்னோடய கொலு ஸ்டாண்ட் வந்து 3 years முன்னாடியே டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ 3 yearsஸாக நான் இந்த மாதிரி என்கிட்ட இருக்கிற ஸ்டோரேஜ் கேபினட்டு, குட்டி குட்டி பலகை, அப்புறம் நம்ம சோஃபாவுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுவோம்ல காஃபி டேபிள், இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டங்களை வச்சு தான் என்னோடய கொலு ஸ்டெப்பை வந்து நான் ரெடி பண்ணுவேன். 3 yearsஸாக நான் இப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த வருஷம் எப்படி செட் பண்ணுறேன்னு காமிக்கிறேன். டிவி யூனிட்டில் இருந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். மோடம் மட்டும் டெய்லி வேணுங்கிறதால அதை மட்டும் சென்டராக வச்சுருக்கேன். இதில் தான் இப்போ கொலு அரேஞ்ச் பண்ணணும். டிவி யூனிட்டை வந்து கம்ப்ளீட்டாக ஒரு தடவை க்ளீன் பண்ணிக்கிறேன். மோடம் டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கிற மாதிரி அந்த சின்ன பலகையை வந்து மோடம்க்கு மேலே வர்ற மாதிரி சென்டராக வச்சுருக்கேன். நான் ஸ்டிச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற டெய்லரிங் மிஷின் டேபிள் இது. டெய்லரிங் மிஷின்லாம் உள்ளே போட்டுட்டு இந்த கேபினெட்டை அடுத்த படி மாதிரி யூஸ் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். எங்கிட்ட இருக்கிற காஃபி டேபிளையும் அதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஷோ பீசஸ் எல்லாத்தையும் வைக்கிற ஒரு சின்ன டேபிள் இது. அதையும் ஒரு ஸ்டெப் வர்ற மாதிரி காஃபி டேபிளுக்கு மேலே வைக்கிறேன். கொலு பொம்மையெல்லாம் நம்ம எடுத்து வைப்போம்ல, அந்த பெட்டி எல்லாத்தையும் கூடவே ஒரு ஸ்டாண்ட் மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இந்த ட்ரங்க் பெட்டியில் தான் எங்கள் அம்மா கொலு பொம்மையெல்லாம் போட்டு எனக்கு கொடுத்து அனுப்பிச்சாங்க. அதே பெட்டியவே ஒரு ஸ்டாண்ட் மாதிரி போட்டிருக்கேன். என்கிட்ட இருந்த ஒரு சின்ன உடன் ஸ்டூலையும் சைடில் ஒரு ஸ்டெப் வர மாதிரி போட்டிருக்கேன். இந்த ஒயிட் சிமெண்ட் ஸ்டூல் வந்து எப்படி பண்ணேன் அப்படின்னு என் சேனல் ஆல்ரெடி இருக்குது. நான் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதையுமே எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன பிளாஸ்டிக் ஸ்டூலையும் ஒரு ஸ்டெப் மாதிரி போட்டு செட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி 9 ஸ்டெப்ஸ் நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். யூஸ்வலாக கொலு வந்து ஆட் நம்பர்ஸில் தானே ஸ்டெப்ஸ் வைப்பாங்க. அதனால் 9 படி வச்சுருக்கேன். என்கிட்ட இருக்கிற பொம்மைங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டெப்ஸ் வந்து 9 ஸ்டெப்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த டெக்கரேட்டிவ் பீசஸ் எல்லாமே கொலுவில் நான் வச்சுடுவேன். ஸோ இதையுமே இந்த சைட்லேருந்து நான் ரிமூவ் பண்ணிவிடுவேன். படி எல்லாத்தையும் மறைக்கணுங்கிறதுக்காக வெள்ளை வேஷ்டி வந்து விரிக்க போகிறேன். சில பேர் கலர் துணி கூட விரிப்பாங்க. ஆனால் யூஸ்வலாக நான் வெள்ளை வேஷ்டி தான் விரிப்பேன். சென்ட்ரலில் இருக்கிற பலகையை மட்டும் எடுத்துகிட்டு டிவி யூனிட்டை கம்ப்ளீட்டாக அந்த வேஷ்டியை போட்டு நான் கவர் பண்ணியிருக்கேன். சைடில் தொங்குற எக்ஸ்ட்ரா வேஷ்டியை ஈவனாக மடிச்சுட்டு டிவி யூனிட்டுக்கு பின் பக்கமாக நான் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி தான் அந்த சைட்லேயும் நான் பண்ணியிருக்கேன். அடுத்தடுத்து இருக்கிற டேபிளையும் இதே மாதிரி வேஷ்டியை விரித்து கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிக்கிறேன். அந்த டேபிளோட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி வேஷ்டியை வந்து நான் ஃபோல்ட் பண்ணி விடுறேன். அப்போ தான் அந்த டேபிளோட ஷேப் வந்து அழகாக தெரியுங்கிறதுக்காக கரெக்டாக அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நான் வேஷ்டியை வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு டேபிளுக்குமே நான் இந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி தான் எல்லா ஸ்டெப்ஸையும் நான் வேஷ்டியை வச்சு கவர் பண்ணிக்கிறேன். கீழே இருக்கிற பெட்டிலாம் தனியாக தெரியாமல் இருக்கிறதுக்காக அதையும் மறைச்சிடுவேன். முதல் படி மட்டும் அழகாக தெரியணுங்கிறதுக்காக ஒரு பட்டு துணியை வந்து அந்த குட்டி பலகையில் விரிச்சிருக்கேன். கீழே இருக்கிற ட்ரங்க் பெட்டியை மறைக்கிறதுக்காக கீழேயும் வேஷ்டியை வச்சு கம்ப்ளீட்டாக கவர் பண்ணியிருக்கேன். இப்படி தான் கொலுப்படியை நான் செட் பண்ணியிருக்கேன். பொம்மை எல்லாத்தையும் செட்டாக கவருக்குள்ளே போட்டு துணியில் சுற்றி தான் மேலே வச்சுருப்பேன், டேமேஜ் ஆகாமல். ஸோ எல்லாத்தையும் செட்டாக எடுத்து நான் கீழே எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறேன். என்கிட்ட இருக்கிற எல்லா பொம்மையும் இவ்வளோ தான். இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். இந்த வருஷம் இந்த ராமானுஜர் பொம்மையும் மீனாட்சி பொம்மையும் மட்டும் ஒரு 600க்கு நான் லோக்கலில் வாங்கினேன். இந்த வருஷம் வாங்கினது இந்த 2 பொம்மை தான். மற்ற பொம்மை எல்லாமே என்கிட்ட இருந்த பொம்மை, பழைய பொம்மை தான். ரெண்டாவது படியில் நான் முதல்ல ஆண்டாளாக வச்சுக்கிறேன். இந்த ஆண்டாள் வந்து நான் லாஸ்ட் இயர் வாங்கினேன்.
இந்த பக்கம் கிருஷ்ணர் வச்சுக்கிறேன். இந்த கிருஷ்ணருக்கு எப்படி ஒரு 40-50 வருஷம் இருக்கும். எங்கள் அம்மாவுக்கு அவங்க அம்மா கொடுத்தது, எங்கள் பாட்டி கொடுத்தது. ஃபஸ்ட்டு படியில் வந்து கஜேந்திர மோட்சம்ங்கிற ஒரு தீம் வந்து செட் பண்ணியிருக்கேன். அடுத்து அந்த பக்கம் ஆண்டாள் வச்சுருக்கேன், இந்த பக்கம் கிருஷ்ணர் வச்சுருக்கேன். அதுக்கு கீழே தசாவதாரம் செட் வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கிறேன். தசாவதாரம் வந்து ஆர்டர் படி வர்ற மாதிரி பார்த்து நான் வைக்கிறேன். ஸோ மொதல் 2 படிகளில் இந்த பொம்மையே கவர் ஆகிடுச்சு. அடுத்த ஸ்டெப்ஸில் வந்து அஷ்டலக்ஷ்மி செட் வந்து நான் அரேஞ்ச் பண்ணுறேன். அஷ்டலக்ஷ்மியுமே ஆர்டர் படி பார்த்து அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். 5-6 பொம்மை மட்டும்தான் புது பொம்மை, மற்றது எல்லாமே பழைய பொம்மை தான். அஷ்டலக்ஷ்மி செட்டுக்கு நடுவில் இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி என்கிட்ட இருக்கிற சின்ன சின்ன பொம்மை எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறேன். அதில் வாராகி அம்மன், வைகுந்த பெருமாள், சக்கரத்தாழ்வார், ரெங்கநாதர் இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி பொம்மைகளை சூஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணுறேன். அதுக்கு அடுத்த ஸ்டெப்ஸில் வந்து கிருஷ்ணர் வந்து கோபியர்களோடு இருக்கிற மாதிரி இருக்கிற ஒரு செட் வந்து வச்சுருக்கேன். அதுக்கும் கீழே குதிரை வந்து வச்சு அரேஞ்ச் பண்ணுறேன். யூஸ்வலாக முதல் படிகளில் வந்து தெய்வங்கள் தான் வைப்பாங்க, அடுத்த படிகளில் தேவர்கள், அதுக்கும் அடுத்த படிகளில் மனுஷங்க, அப்புறம் விலங்குகள், பறவைகள். இந்த ஆர்டரில் தான் யூஸ்வலாக வைப்பாங்க. அப்படி தான் நானும் வச்சுருக்கேன். சைடில் வந்து கல்யாண பொண்ணு மாப்பிள்ளை கல்யாண செட் மாதிரி வச்சுருக்கேன். இந்த பீங்கான் பொம்மை எல்லாமே பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு பழைய பொம்மை. எங்கள் பாட்டியோட பொம்மைக்கும் அவங்க அம்மா கொடுத்ததுன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப பழசு. சைனா பீங்கான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மெட்டீரியலில் பண்ண பொம்மை. இந்த பொம்மையெல்லாம் இப்போ வாங்கவே முடியாது. குழந்தை தவழ்கிற மாதிரி எவ்வளோ க்யூட்டான பொம்மையெல்லாம் இருக்குது பாருங்கள். அம்மா வந்து குழந்தைக்கு பால் கொடுக்குற பொம்மை, இலங்கையில் இருக்கிறவங்க மாதிரி இருக்கிற பொம்மை, நிறைய நியூட் பொம்மை, இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பிரிட்டிஷ் கீழே தானே இந்தியா இருந்தது ரொம்ப வருஷம், அதனால் இங்கிலீஷ் மேன் பொம்மைலாம் இருக்கும். ரொம்ப இங்கிலீஷ் மேன், இங்கிலீஷ் விமன் அந்த மாதிரி பொம்மைகள்லாம் இருக்கும். இந்த பொம்மைலாம் ரொம்ப பழசு. இது வந்து சொப்பு ஜாமா. நான் குழந்தையா இருக்கும்போது வச்சு விளையாடின மர சொப்பு ஜாமா. இன்னும் நான் பத்திரமா வச்சுருக்கேன். அந்த சொப்பு ஜாமா எல்லாத்தையுமே ஒரு குபேரர் பொம்மை பக்கத்தில் வச்சுருக்கேன். இந்த மேட் வந்து எங்கள் பாட்டி கையாலேயே பின்னாங்க. அதில் வந்து காய்கறி பழங்கள்லாம் வச்சுருக்கேன். ஒரு கேஸ் ஸ்டவ் இருக்குது பாருங்கள், அது கூட அவங்க எங்கள் பாட்டி கையால் தான் பண்ணாங்க, பீட்ஸ்லேயே. இது வந்து கேலண்டரில் நான் பண்ண ஒரு கண்ணாடி. இந்த கேலண்டரில் இது எப்படி பண்ணேங்கிற வீடியோவும் என் சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஆண்டாள் வந்து கண்ணாடி பார்க்குற மாதிரி செட் பண்ணியிருக்கேன். ஓவராலாக எல்லாம் வச்சதுக்கப்புறமா எல்இடி பல்ப்ஸ் போட்டு டெக்கரேஷனுக்காக வச்சுருக்கேன். ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் எல்இடி பல்ப் காணாதுங்கிறதால சுற்றி வர எல்இடி பல்ப்ஸை வந்து சுற்றி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். சைடில் வந்து அந்த தொப்பக்குளம் செட் மாதிரி ஒன்று இருக்கும், அது வச்சுருக்கேன். பீங்கான் பொம்மைகள் மிச்சம்லாம் வச்சுருக்கேன். அந்த சொப்பு ஜாமானில் அரிசி, பருப்பு, சர்க்கரை, மிளகா, புளியெலாம் வச்சுருக்கேன். அந்த கேஸ் ஸ்டவ் பார்த்திங்களா, க்யூட்டாக இருக்குது. இத்தினூண்டு பீட்ஸு, அதில் கூட அவ்வளோ அழகாக கேஸ் ஸ்டவ் பண்ணியிருப்பாங்க. இந்த ஒயிட் சிமெண்ட் நான் பண்ணதில் ஒயிட் சிமெண்ட் ஸ்டூலு, அதையும் ஒயிட் சிமெண்ட்டில் இந்த ஸ்வான் பண்ணினேன். இதுவும் எப்படி பண்ணேங்கிற வீடியோஸ்லாம் லிங்க் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். கீழே எம்டியாக இருக்குங்கிறதுனால அங்கே ஒரு பாட்டில் மணி பிளான்ட் வச்சுருக்கேன். இப்படி தான் இந்த வருஷம் கோல் செட் பண்ணியிருக்கேன். சைடில் இருக்க ஒரு ஸ்டூலில் வந்து ஒரு பாட்டில் தண்ணி விட்டு பூ போட்டு வைக்கிறதுக்காக வச்சுருக்கேன். ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் பூ வச்சு அலங்காரம் பண்ணிக்கிறேன். பாட்டில் வந்து பூ போட்டு வைக்கிறேன். டெய்லி கார்த்தால சாயந்தரம் விளக்கேற்றணுங்கிறதுக்காக விளக்கு வச்சுருக்கேன். ஊதுபத்தி ஸ்டாண்டும் வச்சுருக்கேன். வந்தவங்களுக்கு சந்தனம் குங்குமம் கொடுக்கறதுக்காக அதையும் பக்கத்தில் வச்சுருக்கேன். அமாவாசைங்கிறதால நான் இன்றைக்கே பூஜையும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனால் நவராத்திரி 26லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. டெய்லி ஒரு நெய்வேத்தியம் பண்ணி எப்பவும் போல் பூஜை பண்ணுற மாதிரி நம்ம பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.